ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு டெசர்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா ட்ரைஃபிள் புட்டிங். இது ஒரு நல்ல பார்ட்டி டைம் செலிப்ரேட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடுகளில் இது ஆஃப்டர் டின்னர் ஒரு டெசர்ட்டாக இதை சர்வ் பண்ணலாம். கோல்டாகவும் சர்வ் பண்ணலாம், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போதும் சர்வ் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 ஸ்டேஜில் இதை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கஸ்டர்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அடுத்து ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அப்புறம் அதை செட்டிங் பண்ண போகிறோம். நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே ஒரு 500 ml மில்க் பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதிலேருந்து நம்ம கொஞ்சம் மில்க் எடுத்து இந்த பவுலில் போட்டு இதை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா பண்ணிக்கலாம். ஏன் இப்படி பண்ணிக்கிறோம், அது டைரெக்டாக அந்த இதில் போட முடியாது கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதில் போட்டுட்டு இது பண்ணும்போது அது கட்டி கட்டியாக ஆகிடும். நம்ம ஃபஸ்ட்டே இதை நல்லா அந்த கட்டி இல்லாமல் கொஞ்சம் கரைச்சி வச்சிட்டோன்னா நம்ம ஊற்றி செய்யும்போது கொஞ்சம் நமக்கு கஷ்டம் இல்லாமலும் இருக்கும், இந்த லம்ஸ் ஃபார்ம் ஆகாமலும் இருக்கும். பால் நல்லா கொதித்து ஆறி இருக்குது. திரும்ப நம்ம அதை சூடு பண்ணிகிட்ருக்கோம். ஒரு விஸ்கு வச்சு நல்லா அதை அடித்து விடுங்க. இதில் இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணியாச்சு. நல்லா இது பண்ணி விடுங்க விஸ்க் வச்சுட்டு. சுகர் டிசால்வ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. ஒரேடியாக சேர்த்திங்கன்னா உடனே கட்டி ஆகிடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. இந்த திக்னஸ் இப்படி வரும்போது இதை எடுத்து வச்சிடலாம். நம்ம அது ஆறட்டும். கஸ்டர்ட் ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுக்குள்ளே ஜெல்லி ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 500 ml வாட்டர் பாயில் பண்ண வச்சுருக்கிறேன். வேக்ஃபீல்டோட ஜெல்லி எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு சின்ன பேக்கெட் இருக்கும், இதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே கிறிஸ்டல்ஸ் இருக்கும், அதை இதில் ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. இப்போ இந்த கிறிஸ்டல்ஸ் கொட்டியிருக்கேன் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், இது கூட இந்த சின்ன பேக்கெட்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வாட்டர் பாயில் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த பாயில் ஆனோடனே இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் அது கொஞ்சம் கூல் ஆகட்டும். அதாவது ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே கூலாக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை ஜெல்லியில் சேர்க்கலாம். இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை ஜெல்லியில் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஊற்றி டிசால்வ் பண்ணுங்கள். அந்த பவுடர் எல்லாமே டிசால்வ் ஆகிடுச்சு. இதை நம்ம இப்படியே கொஞ்ச நேரம் கூல் ஆகுறதுக்கு வச்சிடலாம். இப்போது நம்ம கஸ்டர்ட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் ரூம் டெம்பரேச்சருக்கு ஆகிடுச்சு. இதில் இப்போ நம்ம ஃப்ரூட்ஸை சேர்த்துடலாம். நான் ஆல்ரெடி இங்கே ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆப்பிள் ஃபுல்லாக அதை சேர்த்துக்கலாம். 2 பனானா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் பொமக்ரனேட் சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. நம்மளோட கஸ்டர்டும் ஜெல்லியும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் செட் பண்ண வேண்டியது தான். இப்போ இது ரெண்டுமே கொஞ்சம் ஆறட்டும். ஜெல்லியும் கஸ்டர்டும் கூல் ஆகிறதுக்கு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை செட் பண்ணிடலாம், புட்டிங் செட் பண்ணிடலாம். அதுக்கு எங்கிட்ட கேக் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேக்கை முதல்ல ஒரு ட்ரே எடுத்துகிட்டு அதில் செட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இப்படி வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதை செட் பண்ணிடலாம். கஸ்டர்ட் செட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஜெல்லியை நம்ம அது மேலே ஊற்றிடலாம். பிளாக் கிஸ்மிஸ் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் முந்திரியும் வைக்கிறேன். இப்போ நான் ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு அதை கவர் பண்ணி
ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்க போகிறேன். ஒரு 5 ஹவர்ஸ் ரெஃப்ரிஜிரேட்டரில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி நம்ம எடுத்து சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ரெஃப்ரிஜிரேட்டரில் மினிமம் 5 ஹவர்ஸ் வைங்க. நம்ம இது ரெடி ஆன உடனே நான் திரும்ப உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு வச்ச ட்ரைஃபிள் புடிங் 5 மணி நேரம் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக 3 லேயராக இந்த புட்டிங் வந்திருக்குது. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். See you in the next video. Bye. Take care.